காவேரிய பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை, அம்மா, அப்பா 3 பேரும் வந்திருப்பாங்க. அப்போ காவேரி வீட்ல எல்லாருமே மூஞ்ச தூக்கிட்டு அப்படி உட்காந்துருப்பாங்க. கங்கா, அதுக்கப்புறம் யமுனா, நர்மதா 3 பேரும் காவேரி பக்கத்துல நின்னுட்ருப்பாங்க. மாப்பிள்ளையோட அம்மா சொல்லுவாங்க, எல்லார் வீட்லயும் பொண்ணோட ஃபேமிலி எல்லாரும் வந்து மாப்பிள்ளை வீட்ல உள்ளவங்கள ரிசீவ் பண்ணுவாங்க. கடைசியா தான் பொண்ணையே காட்டுவாங்க. இங்க என்னன்னா பொண்ணு தான் முதல்ல வந்து எங்கள வந்து ரிசீவ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது, இவங்க எல்லாருமே வந்து அப்படியே மூஞ்ச தூக்கிட்டு இருப்பாங்க. நர்மதா வந்து மனசுக்குள்ள அப்படி நினைப்பா, ஏன்னா உங்கள எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ காவேரி வந்து இப்படியே பார்ப்பா, எல்லாரும் அமைதியா மூஞ்ச தூக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அப்படியே அவளுக்கு உள்ளுக்குள்ள கோவம் வரும். அதுக்கப்புறம் அவ சொல்லுவா, "இங்க நான் இப்படித்தாம்மா, நான் எப்பவுமே போல்டா ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருப்பேன். அதாவது குனிஞ்ச தலை நிமிராம அப்படியே பொண்ணு பார்க்க வர நேரத்தில பொண்ணு இருக்கிறதுலாம் அந்த காலம். இப்ப அப்படி கிடையாது. இப்போ உள்ள பிள்ளைங்கலாம் வந்து இந்த ஃபார்மாலிட்டீஸ்லாம் பார்க்க மாட்டாங்க. நாங்கலாம் கேஷுவலா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது, கங்கா மனசுக்குள்ள நினைப்பா, ஆமா ரொம்ப தான் பெருமை அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளையோட அப்பா சொல்லுவாரு, எங்களுக்கு ஒரே பையன் தான். எங்களுக்கு வந்து சொத்து இருக்குது. அதுக்கப்புறம் பையன் நல்ல வேலையில நல்ல சம்பாத்தியம் பண்றான். அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். பொண்ணு வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா அப்படியே அமைதியாவே உட்காந்துட்ருப்பா. அப்போ மாப்பிள்ளையோட அப்பா திரும்ப சொல்லுவாரு, எனக்கு வந்து என் பையனோட ஆசைக்கு வந்து நான் எப்பவுமே நான் குறுக்க இருக்க போறதில்ல. அவன் கண்டிப்பா வந்து நல்ல டெசிஷனா தான் எடுத்திருப்பான்னு நான் அவன நம்புறேன். அவன் வந்து எல்லாமே யோசிச்சு தான் முடிவெடுப்பான். எவ்வளோதான் நம்ம என்னத்த தான் நெனச்சாலும், கடைசியில பெத்த பிள்ளைங்களோட ஆசை என்னதோ அதுதானே நம்ம நிறைவேத்துறது நம்ம கடமை அப்படி சொல்லி சொன்ன உடனே, காவேரி சொல்லுவா, "அங்கிள் நீங்க கடைசியா ஒரு வார்த்தை சொன்னீங்களே திரும்ப சொல்லுங்க" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல பெத்த பசங்களுக்குடைய ஆசைய வந்து நிறைவேத்துறது தானே பெத்தவங்களுடைய கடமை" அப்படி சொல்லி அவரு சொல்லுவாரு. "ஆ அம்மா கேட்டுக்கோமா, அப்படித்தானே" அப்படி சொல்லி சொல்லும்போது, அவ அமைதியாவே இருப்பா. அப்போ அவங்க அம்மா சொல்லுவா, மாப்பிள்ளையோட அம்மா, "வந்ததுலேருந்து நாங்க தான் பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனா யாருமே உங்க வீட்ல பேசலையே! யாருக்கும் வந்து விருப்பம் இல்லையோ?" அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அம்மா வந்து கேட்பா. அதுக்கு காவேரி வந்து சொல்லுவா, "ஐயய்யோ! ஆன்ட்டி அப்படிலாம் கிடையாது. எங்க வீட்லயும் உங்க வீட்டு மாரி தான். என்னோட விருப்பம் என்னதோ அதுதான் அவங்களோட விருப்பமும்." அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அம்மா அப்படியே ஒரு மாதிரி யோசிப்பா, மாப்பிள்ளையோட அம்மா. உடனே அதுக்கப்புறம் சொல்லுவா, "ஆன்ட்டி நீங்க பேசிட்டு இருங்க. நான் வந்து உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "நிவீன் கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு" சொல்லிட்டு காவேரி வந்து காஃபி போட போவா. அப்போ கங்கா பின்னாடியே வருவா. அப்போ கங்கா கிட்ட சொல்லுவா காவேரி, "ஆமா உங்க மனசுல எல்லாரும் என்னதான் நெனச்சிட்டு இருக்கீங்க? வந்தவங்க அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் பிடிக்காத மாரி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அவங்களுக்கு சந்தேகம் வராதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. "என் வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும்னு உங்களுக்கெல்லாம் தோணவே இல்லையா? கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, காவேரி கிட்ட கங்கா சொல்லுவா, "சரிடி உனக்காக நான் பேசுறேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "அதானே நீயாவது பேசு அம்மாவுக்கு சேர்த்து. அம்மா வந்து பேச வேண்டியத நீ பேசிடு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசும்போது, "எங்களுக்கும் சம்மதம். எங்களுக்கும் உங்கள வந்து பிடிச்சிருக்கு. எங்க காவேரிக்காக நாங்க எல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுக்கா" அப்படின்னு சொல்லிட்டு காஃபி அவங்க கிட்ட குடுப்பா. குடுத்துட்டு கங்கா கிட்ட வந்து காட்டிட்டு, "பேசுக்கா" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. உடனே கங்கா வந்து அவங்க கிட்ட சொல்லுவா, "நாங்கலாம் அமைதியா இருந்த உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். அது எங்களுக்கு புரியுது. ஆனா எங்களுக்கும் வந்து காவேரியோட விருப்பம் தான். நாங்க வந்து காவேரியோட சம்மதத்த மட்டும் தான் நாங்க பார்ப்போம். அவ விருப்பப்படியே நடக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவ அப்படியே கங்கா ஒரு மாரி பார்ப்பா. அவங்க அம்மா வந்து அப்படி அப்படியே கங்காவ முறைப்பா.